வாடிவாசல் திறக்கும் வரை வீட்டு வாசலை மிதிக்க மாட்டோம் என வேலூர் மாவட்ட இளைஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் குமரவேல் தரும் கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தின் பாரம்பரியமும் வீர விளையாட்டுமான ஜல்லிக்கட்டு மீதான தடை நீக்க கோரி கடந்த 5 நாட்கள் மேலாக தமிழகத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களை மாணவர்கள் இளைஞர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டத்தில் கடந்த பொங்கலன்றில் இருந்தே சமூக வலைதளங்களின் மூலம் ஒன்றிணைந்த மாணவர்கள் இளைஞர்கள் வேலூரில் குழுமி தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து 2 இரவு 3 பகல்களாக வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் மாணவர்கள் தர்ணா மற்றும் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கூடியவர்கள் சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு மேடைகள் அமைத்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பாடல்களை பாடி போராட்டத்தில் ஈடுபடுவதை உற்சாகப்படுத்தி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கூறும் பொழுது ஜல்லிக்கட்டு விதிக்கப்பட்டிருந்த தடை என்பது வெறுமனே தமிழ்நாட்டு பாரம்பரியத்திற்கும் தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கும் வீரத்துக்கும் விதிக்கப்பட்ட தடை அல்ல. இது ஒரு இனத்தின் அழிவுக்கு விதிக்கப்பட்ட உத்தரவாகவே நாங்கள் கருதுகிறோம். மாடுகளை தங்கள் பிள்ளைகளாக பார்த்து வருகிறோம். ஆகவே தங்கள் பிள்ளைகளை தடை செய்வதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். எனவே ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. இன்றிலிருந்து நாங்கள் யாரும் வீட்டுக்கு செல்வதில்லை என்று ஒரு வலுவான ஒரு கோரிக்கை வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.